மருத்துவம் நலம் தரும் மருத்துவம். அந்த காலத்துல மூலிகையை வச்சுதான் நிறைய நோய்களை குணப்படுத்தினாங்க. இப்போ எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரி அப்படி இப்படின்ட்டு இங்கிலீஷ் மருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த பல் வலிக்கும் போது, இந்த சொத்தை பல் வலி எடுக்கும் போது அதுல இருந்து பூச்சி எடுக்கிறத இப்போது நாங்க செஞ்சு காமிக்க போறோம். இந்த தங்கச்சிக்கு தான் ஒரு வாரமா பல்வலி இருந்துகிட்டு இருக்கு. அவங்க எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அது கேட்கல. நாங்கள் அவங்க சொத்தைப்பல்ல இருந்து பூச்சியை நேரடியாகவே எடுத்து காமிக்கிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. அதை போடுங்க. பிடிங்க பிடிங்க. வாய்ப்பிடி கீழே வைங்க. வாயில கொஞ்சம் நேரம் வைங்க வைங்க. அப்படியே எடுங்க எடுங்க. வைங்க மறுபடியும் போடுங்க. இந்த சரி நடுசுல போட்டு போடுங்க. வைங்க மறுபடியும் நல்லா வைங்க. உள்ள வைங்க வாயை உள்ள வச்சு அந்த புகை மட்டும் ஃபுல் புகை போட்டு புகை ஏங்க கூடாது. அப்படியே அப்படியே வாய்க்குள்ளே வச்சுக்கோ புகையை. குடிச்சிடாத. விடுங்கண்ணா இருக்கிறது கொஞ்சம். நல்ல பிடிங்க நல்ல பிடிங்க. புகை ஃபுல்லா வாயில கிடக்கலக்கா. இந்த தண்ணியில இவங்க வாயில இருந்து விழுந்த புழு எல்லாமே இந்த தண்ணியில விழுந்திருக்கு. இது நெசம். இதுல எந்த ஒரு வீடியோ ட்ரிக்கும் எடுக்கல. நாங்க நம்ம இப்ப நேரா வெளியே போய் நம்ம அதை பாக்குறோம். வாங்க. ஒரு குச்சி எடு. அது ஒரு குச்சி எடுங்கக்கா. வரி குச்சி தள்ளுடாமா. இதுதான் நம்ம பாட்டி வைத்திய முறை. பெரியவங்க சும்மா எதுவுமே சொல்லல. இதுல பாருங்க புழு இருக்குது. இதுல நான் எடுத்து காட்டுறேன். எடுத்து எதுல வைக்க போற? கையில வை. கையில வை. கை தள்ளிக்காமா. கை காட்டுங்க. இங்க பாருங்க. இது வாயில உள்ள சின்ன சின்ன புழுக்கள். இது எல்லாமே தெரியுதா? இன்னும் உள்ள இருக்கு. நான் எடுத்து காட்டுறேன். பாருங்க. இது எல்லாமே எவ்வளவு பெரிய புழு பாருங்க. இது எல்லாம் அவங்க பல்ல இருந்து வந்த புழுக்கள் எல்லாமே. பாருங்க. நேத்து இதே மாதிரி பண்ணோம். உங்களுக்கு 5-6 புழுக்கள் எடுத்தோம். இன்னைக்கு இப்போ 3. பக்கத்துல அப்படி கொண்டு போகும். பக்கத்துல காட்டுங்க. இது எல்லாமே உங்க பல்லுல இருந்து எடுத்த புழுக்கள். வேற தெரியுதா? வேற எதுவும் தெரியல. அவ்வளவுதான். உள்ள ஒண்ணு 2 உள்ள கிடக்கு நினைக்கிறேன். செத்து போய் தெரியுதா? இது இல்லை. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய புழு பாருங்க. இது எல்லாம் பல்லு வேதனை தாங்க முடியாம
நேத்து ஒரு 5 பூச்சி எடுத்திருக்காங்க, இன்னைக்கு ஒரு 4 பூச்சி எடுத்திருக்காங்க. ஆனா முன்னோர்கள் செய்த வைத்தியம் உண்மை. இதை கடைபிடிச்சா நம்மளுக்கு பல்லு சொத்தை ஆவாது. இதே கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு பல்லு வலி எப்படி இருக்கு? பல்லு வலி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பல்லு வலி குறைஞ்சிரும். இது 2வது நாள் உங்களுக்கு வாயிலிருந்து இந்த பூச்சி நாங்க எடுத்திருக்கிறோம். சரி சார்.